श्रीमात्रे नमः। जयन्ती मंगला काली भद्रकाली कपालिनी दुर्गा क्षमा शिवा दात्री स्वाहा स्वदा नमोस्तुते। ஓம் தாரே துத்தாரே துரே துரே ஸ்வாஹா. இன்றைக்கி தசமகா வித்யாவில் 2வது வித்யா தாராவை பற்றி பார்க்க போகிறோம். தாரா ஒரு அற்புதமான தேவதை. ஒரு சமயம் ஆழகால விஷத்தை சிவபெருமான் உண்டு அவர் சுயநினைவு இல்லாமல் விழுக போகிற சமயத்தில் அம்பாள் பார்வதி பராசக்தி தாராங்கிற வடிவம் தாங்கி சிவபெருமானோட தன் கணவரோட கழுத்தில் அந்த விஷம் உள்ளே இறங்கிடாமல் இருக்க கை வச்சு அழுத்தி அந்த விஷத்தை முறியடித்து ஆழகால விஷத்தை அவரோட கண்டத்திலேயே நிறுத்தி காப்பாற்றினா. அது மட்டும் இல்லாமல் அப்போ ஈஸ்வரனுக்கே ஒரு தாய் ஸ்வரூபத்தில் மாறி ஞானப்பால் ஊட்டி அந்த விஷத்தால் எந்த கெடுதலும் சுவாமிக்கு ஏற்படாத வண்ணம் சுவாமிக்காக தாயாகவே மாறினா. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம்தான் தாரா. நீல நிற திருமேனி, பார்க்க காளி போலவே தான் இருப்பாள். மண்டை ஓடு மாலை எல்லாம் அணிஞ்சு காளி போலவே தான் இருப்பாள். ஆனால் இவ ஒரு பரம கருணாமூர்த்தி. அம்பாள் தாரா கையில் கத்திரிக்கோல் வச்சுருப்பா. எதுக்காக வச்சுருக்கா அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற இந்த பந்தம், பாசம், ஆசைகள், மாயைகள் இந்த மாதிரி உள்ள கெட்ட விஷயங்களை கத்திரிச்சு விட்டு நம்மளை வடிவமைச்சு ஒரு நல்ல நிலையில் கொண்டு போகிறவ தான் தாரா. தாராவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, நீல சரஸ்வதி அப்படின்னு சொல்லி தாராவை கும்பிடுவாங்க. அம்பாள் நீல நிற திருமேனியில் இருக்கிறதுனால நீல சரஸ்வதிங்கிற ஒரு திருநாமமும் தாராவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, தாராவை நிறைய பேர் உபாசனை பண்ணுவாங்க. அதிகமாக பௌத்த மதத்தில் தாராவை ரொம்ப கும்பிடுவாங்க. நேபாள், அப்புறம் இன்னும் நார்த்தில் இன்னும் நிறைய இந்த இமயமலை பக்கம்லாம் தாராவை உபாசனை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சிம்லாவில் தாரா தேவிக்கு ஒரு கோவிலும் இருக்குது. தாராவை நம்ம உபாசனை பண்ணுறதுனால நமக்கு ஒரு ராஜபோகமான ஒரு வாழ்க்கையை தாரா கொடுப்பா. ஒரு ஆளுமை திறனை கொடுப்பா. அந்த ஆளுமை திறன் என்றைக்குமே நிலச்சிருக்கும். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாக்கு வன்மையும் தாரா கொடுப்பா. அந்த மாதிரி ஒரு பரம கருணாமூர்த்தி தான் தாரா. அது மட்டும் இல்லை, தாரா காமாக்கியா கோவிலில் தசமகா வித்யா அத்தனை பேருமே எந்திர சுரூபத்தில் இருக்காங்க. அங்கே தாராவும் எழுந்து காட்சி தர்றா. தாராவை பற்றின மந்திரங்கள், பூஜைகள் எல்லாமே தந்திர சாஸ்திரத்தில் தான் இருக்குது. தாரா ஒரு தாந்திரிக தேவதை தான். ஒரு குரு வழிகாட்டுதலோட தாரா உபாசனை பண்ணால் சகல விதமான செல்வ நலன்களும் எல்லா விதமான சௌபாகியங்களையும் தாரா கொடுப்பா. ஸ்ரீமாத்ரே நமஹா.